ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதைகள். இப்போ எங்க பார்த்தாலும் இத பத்தி தான் பேச்சு. ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நிஜமாவே இதுல அவ்ளோ சக்தி இருக்கா? இல்ல இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்டா? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆளி விதைகள் உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஃபுட் தானா, இல்ல வெறும் ட்ரெண்டுக்காக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா? வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து அலசி ஆராய்வோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பூசணி விதை, தர்பூசணி விதைன்னு விதைகளை சாப்பிடுறது ஒரு பெரிய ஹெல்த் ட்ரெண்டா மாறிடுச்சு. முன்னாடி நாம சும்மா தூக்கி போட்ட பல விஷயங்களை இப்போ சூப்பரா பேக் பண்ணி அதிக விலைக்கு விக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல தான் இப்போ ஆளி விதைகளும் அது சேர்ந்திருக்கு. ஓகே, இந்த மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் எல்லாத்தையும் ஓரமா வைப்போம். உண்மையிலேயே இந்த குட்டி விதைக்குள்ள என்னதான் இருக்கு? வாங்க இதோட ஊட்டச்சத்து விவரங்களை உள்ள போய் பாப்போம். 100 கிராம் ஆளி விதையில என்ன இருக்குன்னு பாருங்க. 554 கலோரிஸ், 18 கிராம் புரதம், 42 கிராம் கொழுப்பு. அடேங்கப்பா, 42 கிராம் கொழுப்பான்னு பயப்படாதீங்க, அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஹீரோ யாருன்னா 28 கிராம் ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. இது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான நார்ச்சத்துல பெரும் பகுதியா இது ஒன்னே கொடுத்துடும். இதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ அந்த 42 கிராம் கொழுப்பு கதைக்கு வருவோம். அதுல பெரும் பகுதி, அதாவது 28 கிராம் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு. இதுதான் நல்ல கொழுப்பு வகையை சேர்ந்தது. ஆளி விதைகளுக்கு இவ்ளோ பேர் புகழ் கிடைக்க காரணமே இதுதான். ஏன் இது எவ்ளோ முக்கியம்னு அடுத்து பார்க்கலாம். ஆளி விதைகள் இவ்ளோ ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் அதுல இருக்கிற ஒமேகா 3 தான். ஆனா இங்கேதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கவனமா கேளுங்க. முதல்ல ஒமேகா 3 அப்படின்னு சொன்னா அதுல 3 முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு ALA, இன்னொன்னு EPA, மூணாவது DHA. இந்த 3க்கும் தனித்தனி வேலை இருக்கு. இங்கதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஆளி விதையில இருக்கிறது ALA வகை ஒமேகா 3. இது தாவரங்கள்ல இருந்து கிடைக்குது. ஆனா நம்ம மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது EPA மற்றும் DHA. இது அதிகமா மீன்ல இருந்து தான் கிடைக்குது. சரி, அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, நாம சாப்பிடுற ALA-வை அதுவா EPA, DHA-வா மாத்திக்க முயற்சி பண்ணும். ஆனா அந்த முயற்சி எவ்வளவு தூரம் வெற்றி அடையுது? இதுதான் அந்த ஷாக்கிங்கான உண்மை. நாம சாப்பிடுற இலையிலிருந்து வெறும் 5%க்கும் குறைவான அளவுதான் நம்ம உடம்பால பயனுள்ள EPA-வா மாத்த முடியுமா? வெறும் 5%. அப்போ நீங்க மூளை வளர்ச்சிக்கு ஆழி விதைகளை மட்டும் நம்பியிருந்தா அதுல முழுமையான பலன் கிடைக்காதுங்கிறது தான் நிதர்சனம். சரி, அப்போ ஆளி விதைய சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் தப்பு. அதுக்குன்னு சில நிரூபிக்கப்பட்ட சூப்பரான நன்மைகள் இருக்கு. ஆனா அந்த பலனை அடையணும்னா அத சரியான அளவுல சரியான முறையில சாப்பிடணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஆய்வுகள் ரொம்ப உறுதியா சொல்ற ஒரு பெரிய நன்மை என்னன்னா, ஆளி விதைகள் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்ற LDL சுமார் 10 mg/dl வரைக்கும் குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சும்மா வாய் வார்த்தை இல்ல, நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ எவ்வளவு சாப்பிடணும்? இது உங்க நோக்கத்தை பொறுத்தது. உங்க நோக்கம் ஒரு நாளைக்கு தேவையான ALA கிடைச்சா போதும்னு நினைச்சா ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் எடுத்தா போதும். அதுல உங்களுக்கு 1 to 1.5 கிராம் ALA கிடைச்சிடும். ஆனா உங்க இலக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 to 6 டீஸ்பூன் சாப்பிடணும். அதாவது சுமார் 30 கிராம். நிறைய பேர் செய்யற ஒரு பொதுவான தப்பு இதுதான். தோசை மேலேயோ சாலட் மேலேயோ சும்மா பேருக்கு ஒரு சிட்டிகை விதைகளை தூவிட்டு ஆஹா எனக்கு ஆளி விதையோட எல்லா பலனும் கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. எந்த ஒரு உணவுப் பொருளோட பலனையும் நம்ம அனுபவிக்கணும்னா அதை போதுமான அளவுல எடுத்துக்கணும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். ஆளி விதைகளை எப்படி சாப்பிட்டா அதோட முழு சத்தும் நம்ம உடம்புக்கு போய் சேரும்? வாங்க பார்க்கலாம். ஆளி விதைகளோட மேல் தோல் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கடினமானது. நீங்க அதை அப்படியே முழுசா முழுங்கிட்டீங்கன்னா அது செரிமானமாகாம எப்படி உள்ள போச்சோ அப்படியே வெளியேறிடும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்னு, அதை பல்லுல நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடணும். இல்லனா சிம்பிளா அதை மிக்சியில போட்டு பொடி பண்ணி நீங்க சாப்பிடுற தயிர், மோர் இல்ல மாவுல கலந்து சாப்பிடலாம். அப்போதான் அதுல இருக்கிற அத்தனை சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் நாம என்ன சொல்ல வரோம்னா, ஆளி விதை ஒரு நல்ல உணவு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அத ஒரு மேஜிக் சூப்பர் ஃபுட்னு கண்மூடித்தனமா நம்புறத விட அது எதுக்கு நல்லது, எவ்ளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு புரிஞ்சுகிட்டு சாப்பிட்டோம்னா அதோட உண்மையான பலன்களை நாம நிச்சயம் அடைய முடியும்.
இப்ப இந்த தகவல்களோட ஆளி விதைகளை சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற முடிவை நீங்களே தெளிவா எடுக்கலாம்.